யாரும் அமைச்சரா மணிதான் சொன்னாப்ல, என்னது நம்மள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா, ஏன் ரைட் ஹேண்ட்ல என்ன சுழுக்கா? ஒரு ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா அவங்க? இன்னொரு மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நம்ம தலைவர் பச்சா. அண்ணே துரைமுருகன், எங்க தலைவர் பச்சானா, உதயநிதி என்ன சோட்டா பச்சானே. இந்த விளையாட்டு எங்ககிட்ட வேண்டாம். ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வந்துருக்கோம். எங்க பொதுச் செயலாளர் எங்களை ஒழுங்கா வழி நடத்தி எந்த இடத்துல ஒரு அறிக்கையில கூட மாண்புமிகு விட்டா போன் அடிப்பாரு. ஏன் மாண்புமிகு விட்டீங்க போடுங்க. மரியாதையான ஒரு கட்சினா தமிழ் நிலப்பரப்புல தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லி போட்டதற்குரிய பொதுச் செயலாளர் கூட இருக்கிறாரு திலீப்குமார், வழக்கறிஞர் அணி இருக்கு, மணி விக்னேஸ்வரன் எல்லாரும் இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அங்க கரண்ட் கட் பண்ணாங்க, கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாடே கரண்ட் கட் ஆகி இருட்டுல மூழ்கிடும். சொன்ன எல்லா வாக்குறதையும் இடியா போ அப்படின்னு போயிடும். நம்மள பீட்டிங் சொல்றவங்க என்ன பேசுறாங்க, காலையில பேட்டி எடுக்கிறாங்கன்னா மோடிக்கும் பயம் இல்ல, ஈடிக்கும் பயம் இல்ல, சாயங்காலம் டெல்லியில பார்த்தா கைய பிடிச்சிக்க தெய்வமே, மோடி தெய்வமே, கைய காலான நினைக்கிற தெய்வமே. என்ன சார் இது அப்படின்னு கேட்டா டிபேட்ல சொல்றாங்க, அவர் நிதியை காப்பாத்து போனாரு. எந்த நிதி? உதயநிதியை காப்பாத்து. இதெல்லாம் பேசலாமா? தெளிவா செயற்குழு உலகத்திலே இவ்வளவு சிறப்பா நடந்தது இல்லைங்க. திட்டமிட்டு செஞ்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் போற்றுதலுக்குரிய வெற்றி தலைவர் தளபதி தீய சக்தி பாஜகவோடு திமுகவோடு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, கூட்டணி இல்ல, இல்லவே இல்ல. 2026 நெருங்கிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில இருந்து வந்தவங்க சேகர் என்ன சொன்னாரு, நீட்டு முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், கல்வி கடன் முடித்து வைக்கப்படும். இந்த சேப்பாக்கம் மட்டும் சொல்ற 2026 உங்க ஆட்சி முடித்து வைக்கப்படும். 2026 தொட்டுவிடும் தூரத்துல செஞ்சாஞ்சி கோட்டையில நம்ம தளபதி கொடி பறக்க போகுது. அந்த தொடக்கம் இந்த சேப்பாக்கம் மண்ணில இருந்து பிறக்க போகுது. இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒத்தனை திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் கடினமாக உழைத்து மாவட்ட செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நாம் பலம் சேர்ப்போம். வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. இன்னும் பல கருத்துக்கள் சுருக்கும், ஆனா இருக்கிற நேரமோ சுருக்கும். அது இதுக்கு மேல பேசினால் பொதுச் செயலாளர் எனக்கு ஒரு பிணக்கம். அதனால் நன்றி, வணக்கம்.